மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 4 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதே தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லுவேன். அது மட்டுமல்லாமல் தேவனுக்குள்ளே இருக்கவும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் தந்த நற்நில தருணத்துக்காய் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை வாசிக்கிறோம், இணையதளங்களிலே வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்மை நாட்களிலே சத்தியம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு காரியத்தை, நேர்காணலை நான் பார்த்தேன். அந்த நேர்காணலிலே சத்தியம் தொலைக்காட்சியினுடைய முகாமையாளரை அவர்கள் பேட்டி காண்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஊழியங்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அவர் 2 காரியத்தை அந்த இடத்துல வலியுறுத்தி சொன்னதை நான் கேட்டேன். ஒன்று, வயது போனவர்களுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வயோதிபர் இல்லத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். 2வது, வாலிப யுவதிகளுக்காக, இளைஞர்களுக்காக இன்னொரு இடத்தையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அநேக வாலிபர்கள் இன்றைக்கு மன அழுத்த காரணமாக தங்களுடைய சுய நினைவை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, எல்லாராலும் மறக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அவர் சொன்னதை பார்க்கலாம். அதேவேளை இந்த வயது போனவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இல்லத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வீதிகளிலே இருக்கிற வயது போனவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாராலும் மறக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்களை அவர்கள் அங்கே கொண்டு வந்து அவர்களை பராமரிக்கிறார்கள். அவர்களிடத்திலே பேட்டி கண்டபோது அவர்கள் ஒவ்வொரு கண்ணீர் உள்ள கதையை சொல்லுகிறார்கள். அதேவேளை அங்கே பணியாட்களை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அவர்கள் எவ்வளவு பாடுகளை பட்டு இவர்களோடு கூட அந்த காரியங்களை அன்பாக செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், சில பெற்றோர், அதாவது வயது போனவங்க சொல்லுவாங்களாம், என் பிள்ளை வந்தான் ஆனால் இவங்க தான் உள்ளே விட்டு என்னை பார்க்க விடாமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. என் பிள்ளை என்னை பார்க்க வந்தால் இவங்க விடுறாங்கல்ல, ஆனால் அப்படி யாரும் வர்றதில்லை. ஆனால் அவர்களையும் சமாளித்து அன்பு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு முறை ஒரு தகப்பனை ஒரு மகன் கூட்டிட்டு சென்னை விமான நிலையத்தில், இப்படி நிறைய காரியங்கள் வாசிக்கிறோம், கதைகள் மாதிரிலாம் இருக்குது. இவைகள் தான் இயல்பாகவே நடக்கிறது என்று நான் சொல்வேன், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. அப்போ கொண்டு போய் சென்னை விமான நிலையத்திலே, ஏனென்றால் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து தகப்பனுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டெல்லாம் விற்றுட்டு அவரை அமெரிக்காவை கூப்பிட்டு போகிறேன், சென்னை விமானத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு சொன்னாராம், அப்போ நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நான் போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்னு தகப்பன் உட்கார்ந்தே இருக்கிறார். உட்கார்ந்துருந்தால் பல மணி நேரமாகிறது, மகனை காணலை. அப்போ அங்கேருந்து ஒரு பணியாட்கள்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒரு அதிகாரி வர்றாரு, வந்து கேட்குறாரு, ஐயா நான் உங்களை ரொம்ப நேரமாக இங்கே பார்க்குறேனே, என்ன ஐயா காரணம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் மகன் வர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என் மகன் போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு வருவான், வந்த உடனே நான் அமெரிக்காவுக்கு போனேன். அப்போ அவர் சொன்னார், அமெரிக்காவுக்கு போகிற ஃப்ளைட் எப்பயோ போயிடுச்சியா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு அந்த பேரை கேட்டுட்டு அங்கே போயிட்டு பரிசீலித்து பார்க்கும் பொழுது மகனுடைய பேர் என்னன்னா, மகன் ஏறி போயிட்டார், ஆனால் உங்கள் பேர் இங்கே இல்லை. மறக்கப்பட்டவராக அந்த இடத்துல தனிமைப்பட்டார். இன்னொரு தாயை கொண்டு போய் ஒரு மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு, அம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் வெளியில் கொஞ்சம் போயிட்டு வர்றேன், வெளிக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னான். தாய் நம்பி இருந்தா, போன மகனை காணோம். அப்படி அவளுக்கு என்ன நடந்துன்னு சொன்னால், மாறாட்டம் ஏற்பட்டது. இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், அவைகள் மனதுக்கு வேதனையாக இருக்குது. நான் நேற்று ஒரு இதொன்று பார்த்தேன், ஒரு மகன் தகப்பனை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறான். மிருகத்தை விட கேவலமாக இன்றைக்கு மனிதன் நடந்து கொள்ளுகிறான். பெற்ற தாய் அடிக்கிறான், வளர்த்த தகப்பன் அடிக்கிறான். மிருகம் என்று சொல்லக்கூடாது, மிருகத்தினிடத்திலே மேலான அன்பு இருக்கிறது என்று சொல்லுவேன்.
ஏனென்றால் ஒரு முறை ஒரு புலி என்ன செய்ததுன்னு சொன்னால் ஒரு மானை மான்குட்டியை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு வந்து அந்த மான்குட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்குது, அதை சாப்பிடணுன்றது அந்த எண்ணமே அதுக்கு இல்லை. அதுக்கு மேலே ஒரு பரிதாபம் வருகிறது. வந்த உடனே இன்னொரு புலி வருகிறது. என்னன்னா, இந்த மானை எடுத்துட்டு போறதுக்கு அதனிடத்திலே காப்பாற்றி ஒரு மேலான இடத்துல கொண்டு போய் வைத்து பார்க்கிறது. அந்த தாய் தூரத்தில் இருக்கு, பெரிய மான் அங்கே இருக்குது. உடனே அங்கே கொண்டு போய் இதை விடுது. இது விட்டோன்னா அதுவோட போய் சேருது. இந்த மிருகத்துக்கு இருக்கிற அந்த அன்பு கூட இன்றைக்கு மனிதனிடத்திலே குறைந்து போனது என்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நினைக்கலாம் வாழ்க்கையில் என்னென்ன, அதான் சொன்னேன், இன்றைக்கு வயோதிபர் அப்படி ஒரு காரியம் இருக்கு. இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எங்க வாழ்க்கையில் எங்க கல்வி ஞானம் அது இது எங்களை யாருமே வெல்ல முடியாது என்று சொல்லி கர்த்தர் ஒரு நட்டை திருப்பி விட்டார்னா எல்லாம் போச்சு. கர்த்தர் ஒரே ஒரு நட்டு தான் அப்படி திருப்பி விட்டுட்டாரா? இவ்வளவுதான். எனவே இவைகள் பயபக்திக்குரிய காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படணும். இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன், நாளைக்கு இந்த தெருவில் சிரிச்சிட்டு போற மாதிரியும் என்ன 4 பேர் கல்லடிக்கிற நிலைமைக்கு நான் மாறாதபடிக்கு தேவனே உடைய கிருபையினால் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த தாழ்மையின் உணர்வு நம்ம ஒருவருக்கும் வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டு போகிறோம். தாவீதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 31:12 வாசிக்கும் நாங்க பாருங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். எப்படி மறக்கப்பட்டேன்? முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலான. ஒரு ஆள் செத்துட்டாங்கன்னு சொன்னா வீட்டில் ஒரு 4 நாளைக்கு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு கொண்டு போய் புதைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு 40வது நாள் இல்லாட்டி 31வது நாள் 1 வருஷம் சாப்பாடை போடுவாங்க, 2 வருஷம் போடுவாங்க, 10 வருஷம் போடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துரும்? அது மறந்துடும். அதனால தான் அவன் சொல்றேன் என்னன்னா, செத்தவனா போல இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். உயிரோட இருக்கும்போது பிள்ளைகள் இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது, மனைவிமார் இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்த போதும் கூட மறக்கப்பட்ட ஒரு நிலைமை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அவன் சொல்லுகிறான் உடைந்த பாத்திரத்தை போலானே. ஒருவேளை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது 10 கோடி ரூபாய் பெறுமதி, யாரோ எனக்கு பரிசு பண்ணிட்டாங்க, வச்சிருக்கேன் வீட்டில், பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த நேரம் எடுக்கிறேன், பார்க்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அல்லது போனா யாரோ எனக்கு அன்பாக பரிசளிக்கப்பட்டது, நான் கொடுத்து வாங்கின ஏதோ ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு கிளாஸோ மண்பாண்டமா இருக்குது வச்சுங்க, திடீர்னு அது உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போன உடனே என்ன செய்வோம் தெரியுமா? ஐயோ, இவ்வளவு செலவு பண்ணி வாங்கினது, அல்லது போன இந்த ஜனாதிபதி கொடுத்த இந்த கிளாஸ் உடைஞ்சு போச்சுன்னு அதை ஒரு துணியில சுத்தி அல்மாரில் வைங்கன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? குப்பையில கொண்டு போய் போடுங்க. குப்பையில அது கோடி ரூபாய் மதிப்பாக இருந்தாலும் சரி, பிரயோஜனம் அற்றது என்று சொல்லி எண்ணும் போது குப்பையிலே கொண்டு போய் போடுங்க. அதுபோலதான் இன்னைக்கு வயோதிபர்களானோன்னு என்ன நினைக்கிறாங்க? குப்பைக்கு தான் அவங்க சமம்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படியெல்லாம் நினைக்கிறதில்ல. என் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னிமா? உடைந்த பாத்திரங்களைத்தான் உருவாக்குகிறார். எப்படி என்றால் அதை சரியான வடிவமாக அமைத்து தம்முடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். இன்றைக்கு மாநில கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விஷயம் நினைத்து பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை. அதே தாவீதுகிட்ட எத்தனை பேர் சாப்பிட்டிருப்பான், எத்தனை பேர் அன்பு பாராட்டி இருப்பான், எத்தனை பேர் அவனை உயர்த்தியிருப்பான். ஆனாலும் கூட எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவன் யூஸ் பண்றான்னு சொன்னா, இன்றைக்கு கொஞ்சம் யோசிங்க, நம்மளுக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆனாலும் என்னை என் ஆண்டவர் தம்முடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தெய்வச்சனம், இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் ஆண்டவர் என்னை மறக்கிறதில்லை, உங்களை மறக்கிறதில்லை. நீங்க பாட்டு படிங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே, சொத்துன்னு சொல்றது கொண்டு இல்லை, ஆனால் இயேசுவே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க போதும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு தெரிஞ்சதா லூக்கா 12:6-7 வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொன்னாரு, 2 பணத்துக்கு 5 குருவிகள் விற்கிறதல்லவா, அவைகளில் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை, தேவனால் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. அதனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. அப்படிதான் அடுத்த வசனம் சொல்லுது, எதை குறிச்சும்? உங்கள் தலைமையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள்,
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, வேதத்தை கதை புத்தகமா வாசிட்டு இருந்தோம்னாக்கும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை எனக்காக என் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும். நான் இப்போ பாஸ்டரோட கீழே கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், அப்படின்னா நீ என்ன செய்ய போற அப்படின்னாரு. டிசம்பர்மா. நான் சொன்னேன், இந்த நாள் வரைக்கும் குறைவில்லாமல் என்னை நடத்தின தேவன் எனக்கு உண்ண தந்தார், உடுத்த தந்தார், படுக்க இடம் தந்திருக்கா. அது மட்டுமல்ல, என் தேவையெல்லாம் செஞ்சிருக்கா. இவருக்கு நாளைக்கு சந்திக்க முடியாது என்றல்ல, அவர் சந்திப்பார்ன்ற விசுவாசம் மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு. அது போதுன்னாரு. இன்னைக்கு உங்க தேவையெல்லாம் எப்படி சந்திச்சாரோ அவர் நாளைக்கும் சந்திக்கும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உன்னை மறந்து யாரும் ஒதுக்கி விடலாம், ஆனால் தேவன். ஆனா பாருங்க, வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லும்போது சீயோன் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் என்ன மறந்தார். கர்த்தர், சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். என்னது? கர்த்தர். ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு தேவை வந்துருச்சு, வந்தோடனே கர்த்தர் என்ன மறந்துட்டார். கர்த்தர் என்ன மறந்து. அடுத்த வசனம் கடைசி பகுதி நம்ம சொல்றது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யார் இந்த உலகத்தில் உன்னை மறந்தாலும் நான் மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் பரவாயில்ல, யார் சேர்த்தாலும் பரவாயில்ல, யார் சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல, தேவன் அணைக்கிறவர், தேவன் மறக்காதவர், தேவன் இணைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? எருசலேமே, எப்படி நான் உன்னை மறப்பேன். எருசலேமே, எப்படி நான் உன்னை மறப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 137ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. என் வாய் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. இந்த எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை இழப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனாலும். பாருங்க எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இந்த எருசலேம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த எருசலேம் நம்மை குறிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை குறிக்கிறது, நம்முடைய தொழிலை குறிக்கிறது, நம்முடைய சரீர சுகத்தை குறிக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறிக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பை குறிக்கிறது. இதெல்லாம் எருசலேம். ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தத்தானே எல்லாத்தையும் தரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சுகம் தரணும், கர்த்தர் எனக்கு பலம் தரணும், இதெல்லாம் ஜெபிக்கிறோம்ல. அப்படியா இருந்தா இந்த எருசலேம் யார் என்றால் நானும் நீங்களும். பிறகு பின்னால பார்ப்போம், நாம் கர்த்தரால மறக்கப்படுகிறது. இந்த எருசலேமை குறித்த சில காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, இது மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்க. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது சங்கீதம் 135ல் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, அந்த 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், எருசலேமிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். எருசலேம் மகாராஜாவுடைய நகரம். எருசலேமிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், எருசலேம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தா இந்த எருசலேமாகிய நான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாகவும் தேவனுடைய நகரமாகவும் நான் இருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் அப்படியா இருந்தா இந்த எருசலேமை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார்,
என்று நாம் கொஞ்ச நேரம் யோசிக்க. நாம் நினைக்கிறேன் என்ன தெரியுமா, எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க அம்மா கிறிஸ்தவங்க, எங்க பாட்டி கிறிஸ்தவங்க, எங்க தாத்தா கிறிஸ்தவங்க, அதனால நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் இல்லையா? இல்லாடி போனா எனக்கு அந்த வருத்தம் இருந்தது, சுகமானே, நான் கிறிஸ்தவன் ஆக்கிட்டேன். இல்லாடி போனா இப்படி தேவை இருந்தது, ஜெபிச்சேன், நான் கிறிஸ்தவன். இப்படித்தான் இன்னைக்கு அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்றும் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம். அப்படிதானே? இஸ்ரவேல் கோத்திரம் அப்படியே இருக்குது, ஆனா எல்லாரையும் தெரிந்து கொள்ளலையா? இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, நண்பர்கள், பள்ளியிலே படித்தவர்கள், வேலை செய்கிறவர்கள், நீங்கள் அறிந்தவர்கள், பார்த்தவர்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? எத்தனையோ பேருக்கு கர்த்தரை தெரியாது, நித்திய ஜீவனை பற்றி தெரியாது, ரட்சிப்பை குறித்து தெரியாது. ஆனால் மேலான இந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது எப்படின்னா, இத்தனை பேர் மத்தியிலும் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதானே? எத்தனையோ கோடான கோடி பேர் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பேர் ஏன் தெரிந்திருக்கா தெரியுமா? ஏன் தெரிந்திருக்கிறார்? சும்மா தெரிந்து கொள்ளல. ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் வாசிக்கலாம். முதலாவது எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் 45 ஏசாயா 45 3-4 வசனத்தை வாசிங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, எப்ப அழைத்தார் அப்படின்னா, வெண்கல கதவுகளும் அது இரும்பு தாழ்பாள்கள் போடப்பட்டு பொக்கிஷங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ கண்ணீர்கள் மத்தியிலே ஆசீர்வாதமற்ற நிலைமையிலே கூட காணப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தார். அது மட்டுமல்ல, கீழே எப்படி தெரியுமா போட்டிருக்கு, நீ என்னை அறியாதிருந்தும், நான் யாருன்றது உனக்கு தெரியாது, ஆனாலும் உன்மேல் நான் வைத்த அன்பின் நிமித்தமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் நீங்க தேவ பிள்ளையே, இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்கள் உங்களை கூப்பிட்டு ஒரு நேரம் விருந்து வைக்கலாம், அடுத்த நேரம் அந்த விருந்துக்கு நாம் லாயக்கில்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக ஐஸ்வர்யனாகிய இயேசு தாமே தன்னை தரித்திரனாக்கி உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை தெரிந்தெடுத்து விசேஷமான ஒரு காரியம் செஞ்சு தெரியுமா, என் நாமத்தை உனக்கு கொடுத்தேன். இன்னைக்கு அந்த நாமம் நம்முடைய நெற்றிகளில் இருக்கிறது. அந்த நாமம் நம்மிடத்தில் இருக்கிறதுனால அந்த நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். என் நாமத்தினாலே நீ அற்புதங்களை செய்வாய், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாய், என் நாமத்தினாலே வியாதிகள் குணமாகும். நீ கேட்கிறதெல்லாம் என் நாமத்தினாலே எவைகளோ அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த நாமத்துக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்தீங்க? என்ன ரேட்டு கொடுத்தீங்க? ஒன்றும் கொடுக்கல. ஆனா நாம கேட்ட பெற்றோம். நீ என்ன அறியல, ஆனா நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை பேர் சொல்லி அழைத்து, அது மட்டும் இல்லாமல் என் நாமத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் என் நாமத்தை எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, நீங்க வாசிங்க 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கது. அப்ப என்னத்துக்கு நாமத்தை கொடுத்தாரு? எருசலேமுக்கு என்னத்துக்கு இந்த நாமம் வந்தது? என் நாமம் விளங்கும்படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி. அப்படிதானே? என் நாமம் விளங்கும். நாம வெளியில போனாலும் என்ன சொல்றாங்க? இந்நாட்கள் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே? என் நாமம் விளங்கும்படி, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது. ஏதோ எல்லாரையும் தெரிந்து கொண்டேன். பேதுரு பிடிச்ச மீன் வலையில் இருந்தது போல இழுக்க முடியாமல் இழுத்ததல்ல, வேறு பிரித்தது நாமம் தெரிந்து கொள்ளும்படியாக. அவருடைய நாமம் என்னன்றதை நாங்கள் போகும்போது விளங்குறதுக்காக. அதனால தான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க, வாசிங்க. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னது? எதுக்காக தெரிந்து கொண்டார்? என் நாமம் விளங்கும்படியாக. எப்படி நாம எப்படி விளங்கும்? வசனம் வாசி. உணர்ந்து, சரி உணர்ந்தாச்சு, விசுவாசிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் என்ன தெரியுமா? நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். எதுக்காக தெரியுமா? எனக்கு சாட்சியாக இருங்க, பூமியில் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருங்க. அப்படி தானே சொல்லிட்டு போனார். அப்போ நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். என் நாமத்தை நீங்கள் சாட்சியை அறிவிக்க தேவையில்லை, சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்குன்றதல்ல, நீங்கள் உங்கள் நடக்கையிலே நான் அறியப்படுவேன், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒருத்தங்கிட்ட போயிட்டு 3 மணித்தியாலம் சத்தியத்தை சொல்கிறத விட ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் அவனை மாற்றும் இல்லையா? அப்போ சாட்சிகளாக நாம் இருக்கோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் வேதத்தில் ஒரு பகுதியை பார்க்கிறோம். சாட்சியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கும் பொழுது, சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வாசிங்க, 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். என்னதான்? எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கர்த்தர் என்ன செய்வார்? இது அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. இங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். சகரியா 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்று சொல்லப்படுகிறது. யோசுவா என்ன செய்கிறான் என்று சொன்னால், அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறான். இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த போது அவனுடைய வலது பக்கத்திலே பிசாசு நிற்கிறான். அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் எதற்காக நிற்கிறான் என்றால், இவனுக்கு விரோதமாக செயல்படும்படியாக, இவன் மீது குற்றம் சாட்டும்படியாக அங்கே நிற்கிறான். ஆனால் தெரிந்து கொண்ட கர்த்தர், அழைத்த கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுகிறார். அவன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை அகற்றி அவனுக்கு வேறு வஸ்திரங்களை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த யோசுவாவுடைய மேல் இருந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் என்றால், முதலாவது அழுக்கு வஸ்திரம். அப்ப இந்த வஸ்திரம் அழுக்காக இருந்தது. இப்ப பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னா, அந்த இடத்துல யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். அப்படிதானே? முதலாவது ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்பொழுதும் தூய்மையான வஸ்திரம் தான். அவனுக்கு ஞானத்தினால் நிறைந்த ஒரு வஸ்திரத்தை தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் என்று யாத்ராமத்தில் பார்க்கிறோம். அப்ப அவனுக்கு அந்த வஸ்திரம் எப்ப தரிப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால்,
அவன் சாதாரண வஸ்திரத்தோடு வந்து அங்க பலி செலுத்தி அதுக்கு பிறகு அவன் அந்த தண்ணீரினாலே தன்னை கழுவினதுக்கு பிறகு அவனுக்கு ஆசாரியனுக்குடைய கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வளவெல்லாம் செய்த அந்த தேவன் அவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது அது அழுக்கா போனது. பக்கத்துல பிசாசு நிற்கிறான். இந்த பிசாசு நிற்க வேண்டியதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில யார் பக்கத்தில் இருக்கா, எப்போ அவன் வர்றான் அப்படின்றத முதலாவது நாம் தெரிஞ்சு கொள்ளணும். சங்கீதங்களுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்படியா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப யார் இருக்கணும் பக்கத்துல? கர்த்தர். இப்ப யார் இருக்கா? எப்படி வந்தான்? கல்ல ஓட்டு வாங்கி வந்துருப்பானோ? எப்படி வந்தான்? எனக்கு பக்கத்துல பிசாசு வந்து வலது பக்கத்துல நிற்கிறான் என்றால் எப்படி வருகிறான்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு வலது பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். எப்ப வந்தான்? சங்கீதக்காரன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறார். கர்த்தரை யாரெல்லாம் முன்னுக்கு வைக்கிறாங்களோ அவர் பக்கத்துல தான் இருப்பார். கர்த்தரை பின்னுக்கு வைக்கிறவங்க பக்கத்துல சாத்தான் நிற்பான். சரியா? சமன்பாடு தானே. கர்த்தரை பின்னுக்கு தள்ளிட்டா பக்கத்துல யார் நிற்பா தெரியுமா? எதுக்காக நிற்பா? நம்ம அன்பு இல்லை, நமக்கு விரோதம் செய்யறதுக்காக, நமக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்காக, நமக்கு போராட்டத்தை கொடுக்கறதுக்காக, நமக்கு வியாதியை கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவன் நம்ம மேலே எப்பொழுதும் கண் வைத்திருக்க. கர்த்தர் மட்டும் இல்லை, அவன் நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருப்பான். என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சாட்சினீங்களோ, அன்னையிலிருந்து உங்களுக்கு அவனும் ஒரு பாதுகாவலன் தான். நீங்க எங்க போனாலும் வருவான். வர வேணான்னு சொல்லுங்க, வருவான். வந்துட்டு இப்போ அவன் வந்து இடம் பிடிச்சிருக்கான் வலது பக்கத்தில். காரணம், கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைக்கல. கர்த்தரை முன்னுக்கு வைக்கணுமா இருந்தா தேவனுக்கு அன்பு செலுத்தணும், அப்போ தான் முன்னுக்கு வைக்கலாம் இல்லையா? நமக்கு முடிவு. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டுக்கு நான் போனால் என் மேலே அன்பு செலுத்துறேங்க, வாங்க வாங்க இங்கே இருங்கன்னுவான். அப்படி தானே சொல்ல மாட்டாங்களா? என்ன அன்பு செலுத்துவாங்க? இல்லை இல்லை, நான் இங்கே வாங்க. இப்போ என்ன தெரியுமா? அந்த முன்னுக்கு வைக்காட்டி பிசாசு வாங்க, அவர் வந்து வலது பக்கத்தில் இருந்துவார். நல்லா கொஞ்சம் யோசிங்க. சில நேரங்களில் பிசாசு கொடுக்குற அந்த போராட்டங்களுக்கு அவன் பக்கத்திலிருந்து செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, நான் கர்த்தரை எங்கே வச்சிருக்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, தாவீது எல்லா இடத்துலையும் கர்த்தரை முன்னுக்கு வச்சான். எங்கே போகணுமோ கர்த்தரை கேட்பான், என்ன செய்யணுமோ கர்த்தரை கேட்பான். அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு முன்னதாக இருக்கார், அவர் எனக்கு முன்னதாக இருக்க வரைக்கும் நான் அசைக்கப்படுகிறதில்லை. அப்படித்தானே சொல்கிறான். கர்த்தர் எனக்கு முன்பதாக, அவர் எனது வலது பார்சத்தில் இருந்தால் எவன் வந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் அசைக்கப்படவே மாட்டேன். அது இல்லாமல் அசைக்கப்படுவதில் பாட்டு பிடிச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் சிரிப்பான், நம்மளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்கிறானே. கர்த்தரை முன்னுக்கு வைங்க, எந்த காரியத்தையும் கர்த்தரை முன்னுக்கு வைங்க. நம்ம பாட்டு படிப்போம் இல்லையா, உலகமென் முன்னால் சிலுவையன் பின்னால். பார்த்தீங்களா? நீங்களே வாய் தரணும், நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ நான் சொல்லும்போது சொன்னீங்களே, நான் வாய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன வாயின்னு, நமக்கு என்ன 2 கண்ணுக்கு போதும். கர்த்தரை முன்னுக்கு வைங்க. உங்கள் குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கர்த்தரை முன்னுக்கு வைங்க. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏனென்றால் உங்களை மறவாத ஒரு தேவன் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்த என்னன்னா, இந்த வஸ்திரம் எப்படி அழுக்காச்சு, வஸ்திரம் எப்படி அழுக்காச்சு. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு முறை. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி,
இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. அப்ப இந்த வஸ்திரம் எதனால? அக்கிரமத்தினால். அப்ப இந்த வஸ்திரம் அழுக்கா போனது காரணம் என்ன? அக்கிரமம். அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன அப்படின்னா, கிரமம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா? இதுக்கு மாறா யாரெல்லாம் நடக்கிறார்களோ அத்தனை என்னது? அக்கிரமம். அப்ப கிரமம் என்கிறது இதுதான் ஒழுங்கு, அதானே? அந்த ஒழுங்க மீறி ஒருத்தன் நடந்தா அது அக்கிரமம். ஏற்றுக்கிறீங்களா? இதை ரட்சிக்கப்பட்டவங்க பைபிள் வாசிக்கிற மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. பாரு, அந்த அக்கிரமக்காரன் செஞ்சுட்டு போகிறத பார்த்துறியா? யார் பட்டை அடிச்சிட்டு பாரு, அவர் சொல்கிறாரு. அப்படியா இருந்தால் இது ஒரு பொது வார்த்தை, அப்படி தானே? பொது என்ன? அந்த அக்கிரமக்காரன் என்ன, இவனை எவன் பெத்தானோ அப்படி தான் கேட்பான். கேட்டிருக்கிறீங்களா? நான் நீங்கள் அக்கிரமம் செய்யும்போது இவன் அவர் விட்டாலோ சொல்வானா இல்லையா? யார் நாமம் தூசிக்கப்படுகிறது? என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நான் தெரிந்து கொண்ட எருசலேம் இன்றைக்கு என் நாமத்தை தூசிக்கும்படியாக. அப்ப அக்கிரமம், கிரமம். இப்ப கிரமத்துக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். உதாரணம் நிறைய காரியம் இருக்கு, நான் ஒன்று சொல்றேன். பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி போகணும், அப்படித்தானே? டிக்கெட் வாங்கி போகணும். ஒருத்தர் டிக்கெட் இல்லாமல் போறாரு. கண்டக்டர் வந்து கேட்டான், இல்லாட்டி செக்கர் வந்து பிடிச்சாச்சு. பிடிக்கும்போது ஓன்னு ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி கர்த்தர் பாதுகாத்தார். இது கிரமமா அக்கிரமமா? இந்த அக்கிரமத்துக்கும் அல்லேலூயா போட 4 பேர் இருக்கு. ஒரு கேட்டுருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு ஆள் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். என்னது? நான் டிக்கெட் இல்லாம போனேன், அவர் வந்தோட ஆவியில நிறைஞ்சிச்சவன். அப்ப நீ ஆராதிக்கிற கர்த்தர் யாருன்னா கள்ளன், திருட்டுத்தனத்துக்கு வழிவகுக்கிற ஒரு தேவன். தேவ நாமத்தை நீ செய்கிற அக்கிரமத்து நிமித்தம் நீ தூசிக்கிறாய். தூதன் வந்து காலில் விழும்போது, இந்த யோவான் வந்து தூதனுடைய காலில் விழும்போது சொல்றான், நானும் உன்னை போல கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் தான், நீ என் காலில் நினைச்ச கூடாது விழாதுன்னு. ஆனா ஏன் காலில் விழு, உன் கொண்டோல், அதாவது வந்து உன் பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளவு காசு வரும்னு ஒருத்தர் காலை நீட்டுறான், அவனை வணங்குகிறான். டெலிபோன்ல வந்து என்ன விழுகுது? காசு விழுது. பாத்தீங்களா? பாத்தீங்க தானே? அப்ப யாரு? கள்ளக்காசு அடிக்கிற கர்த்தரை. வெளியில் உள்ளவங்கிட்ட கூட இப்படி மாயஜாலம் கிடையாது. இப்படிப்பட்ட மாயஜாலம் செய்கிறவர்களை இன்றைக்கும் பின்னால திறத்திக்கிட்டு அல்லேலூயா போடுகிற ஒரு கூட்டம் இன்னும் சாபக்கேடான ஒரு கூட்டம். நான் தெளிவா சொல்றேன். வேத வசனத்துக்கு முரணாக தேவ நாமத்தை தூசிக்கத்தக்கதாக எந்த ஒரு காரியத்தை எவன் நடப்பித்தாலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறார், அவனுடைய கிரியைகளுக்கு பங்குள்ளவனாகவே இருக்கிறான். பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் இல்ல. நான் ஒன்று சொல்றேன், இந்த அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு எங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க போய் 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தை உட்கார்ந்து தியானிங்க, அங்க தெரியும் எப்படி அதெல்லாம் நடக்குது. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தை, எங்களுக்கு சாதகமான தீர்க்க தரிசனம் வந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அதிகாரம். தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் தேவன் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப அக்கிரமம், கிரமத்தை தாண்டி ஒரு கிரியை நடப்பிக்கும் போது அக்கிரமத்தினால இந்த வஸ்திரம், கர்த்தர் தந்த வஸ்திரம், அந்த மேலான வஸ்திரம் அழுக்குப்பட்டு போச்சு. 2வது எப்படி தெரியுமா போகுது? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிக்கெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இவர்களைப் போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்ப இந்த அழுக்கான வஸ்திரம் எப்படி வந்தது? எங்க நீதி அழுக்கு, எங்க நீதி அழுக்கான கந்தையை போல வஸ்திரத்தை போல இருக்காது தானே எங்க நீதி. அது என்னது? நம்ம சுயநீதி. அப்பா என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, யார் என் மேலே குற்றம் சுமத்த இருக்குத்தானே. இது நீங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. என் மேலே குற்றம் சொல்லலுமா? நான் 100க்கு 150% சரியாக இருக்கிறேன். ஒரு பக்தன் பாட்டு படிக்கிறான், எந்த நீதி எல்லாமே ஏசையா, கந்தையை போலிருக்க சுந்தரனே அன்பு வைத்து எந்தனை நீர் மீட்டதேனோ, என்னிலே எண்ணம் வைத்து ஏசையா என்னை நினைப்பதற்கு என்ன உண்டு என்னிலே, சொல்லப்போனாள் மன்னானும் கையிலே, ஞானத்திலே வழிய பெரிய ஞானிகள் பலர் இருக்க, ஞானமற்ற எந்தன் மீதே வானவர் கண் வைத்ததேனோ. எவ்வளோ படித்தவன், எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இருக்கும்போது குப்பை குப்பை. இந்த குப்பைக்கு தேவன் அன்பு பாராட்டினார். என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? என் நீதி இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிறோம் நாம எல்லாம் சரின்னு, கீழே வர்றேன், நம்ம எல்லாம் சரின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அழுக்கான கந்தப்பா, அக்கிரமம், அதை நீக்கணும். நீக்கிட்டு உனக்கு வேற வஸ்திரம் கொடுக்கணும். அது அலங்கான வஸ்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீதிக்கு வேதத்தில் அருமையான ஒரு சம்பவம் என்னென்னா, லூக்கா எழுதின நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். என்னதான் 2 பேர் போயிருக்கான் ஜெபம் பண்ணுறதுக்கு. 2 பேரும் போனால் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெபம் பண்ண, ஆண்டவரை என் தேவை சந்தின்னு ஜெபிக்க வேண்டியதானே. பரிசேயனுக்கு தான் 23 அதிகாரத்தை அழகாக சொல்லியிருக்காரு இயேசு மத்தேயில. இவன் போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? யார் மாதிரி இல்லைனா, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இவங்க மாதிரிலாம் நான் இல்லை. என் நீதி உங்களுக்கு தெரியுமா எப்படின்னு? வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுவேன். என்னது? உபவாசம் பண்ணுவேன். தசம்பாகமெல்லாம் கொடுத்துருவேன். அதனால் நான் என்னது, என் மேலே குத்து. இவன் பாருங்க, இந்த ஆயக்காரனை பார்த்தீங்களா? ஆயக்காரன் யாரு? விபச்சாரக்காரன். ஆயக்காரன் யாரு? அநியாயக்காரன். ஆயக்காரன் யாரு? அப்படித்தானே? இப்படிதான் ரொம்ப பேர் நினைக்கிறது. நீங்கள் இல்லை, நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், நினைக்கிறது. அவங்க எல்லாம் என்ன பரிசுத்தம், நம்ம பரிசுத்தக்கிட்ட வர முடியுமா? நான் தானே ஏசு பக்கத்துலேயே நிற்கிறேன். அங்கே போனால் உள்ள டிக்கெட் கொடுக்குறது இவங்க தான். அவன மாதிரி இல்லை. ஆண்டவரே
நான் என்ன கொஞ்சம் பாருங்க, நான் எப்படிப்பட்டவனு, வேத வசனத்துக்கு சரியா நடக்கிறேன். முன்னால் இருந்தார், இனிமே இவன் முகத்திலே முழிக்கூடான்னு பின்னுக்கு வந்துட்டார். அப்படிதானே? அவன் இல்லைப்பா, இவன் பக்கத்தில் வந்துட்டார். யாரு? தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய, அப்படித்தானே ஜெபம் பண்ணா? ஏன் அவன் ஜெபம் நல்ல ஜெபம் தானே? ஆண்டவர் கொடுக்குறாரா, உபாசம் பண்றாரா, ஆண்டவர் அதில் அன்பர். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனைத்தான் கர்த்தர் விசேஷித்தவனாய் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இதுக்கு அருமையான வசனம் ஒன்று சொல்கிறேன், வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. யாரு? ஞானி எழுதுறான் பாருங்க, எவ்வளவு கவனமா யோசித்திருக்கான் பாருங்க. இது இன்னும் சுத்தமாகல. விளங்கி இருக்கிறவங்க பேர் சிரிக்கிறீங்க நல்லா. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்தும் மற்றவனுடைய அழுக்கை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, குற்றமா சுமத்துறீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாராவது ஒருத்தர் முதலாவது அடிங்கன்னாரு. இதுதானே சொன்னாரு. உங்களிலே பாவம் இல்லாதவன் எவனோ, இவ பாவின்னு தானே சொல்ற, அடிக்கல்ல. அவனுக்கும் நல்ல, நான் அதில் ஒன்னே என்ன யோசித்தேன், அவனோட கூட நல்ல மனசாட்சி இருந்திருக்கு. கல்லை கீழே போட்டு போயிட்டான். மனசாட்சின்னு ஒன்று, இந்த மனசாட்சி இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நிறைய கொடுக்கணும் ஆண்டவர். இங்கெல்லாம் இல்லை, நான் செய்திக்காகத்தான் எல்லாம் சொல்கிறது. எதையுமே நீங்கள் வேறு தப்பாக எதுவும் புரிஞ்சக்கூடாது, செய்திக்காகத்தான் நான் எல்லாத்தையும். ஏன்னா செய்தி எல்லாரும் கேட்குறதுக்கு இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறது. மனசாட்சியில் குத்துண்டவனாக அவன் போகிறான். நான் பாவி அப்பா, நான் பாவி, தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது, இன்னொருவரை நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி போனவன் அவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் இவைகள் என்று சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சகரியா 13 முதலாம் வசனம் வாசிக்கும் பொழுது, குற்றம் சுமத்துறதுக்காக பிசாசு என்றைக்கும் இருக்கிறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீங்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகும். அந்த ஊற்று எங்கே உண்டானது என்று சொன்னால், கல்வாரி என்கிற மலையிலே உண்டானது. நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் போக்கத்தக்கதாக ஒரு இரத்த ஊற்று வந்தது. அந்த இரத்த ஊற்றிலே எவன் ஒருவன் கழுவிக்கொள்ளுகிறானோ அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவன் நீதியின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுகிறான். அவனுக்கென்று ஆண்டவர் வஸ்திரங்களை கொடுக்கிறான். அதற்கு என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் நான் சொல்றேன். என்னன்னா, அங்க இளைய மகன் போகிறான். இளைய மகன் போனதுக்கு பிறகு தகப்பனுடைய அன்பை விட்டான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். இனி நான் என் மனம் போன போக்கிலே வாழ்வேன் என்று சொல்லி அக்கிரமத்தின் கிரியைகளை தனக்குத்தானே நிறைத்து கொண்டான். கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்த பிறகு பன்றிகளோடு கூட அந்த ஆகாரம் கிடைக்குமா என்று சொல்லி பண்டி மேய்க்கிற ஒரு வேலைக்கு போன போது அவன் புத்தி தெளிகிறான்.
நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், இந்த பண்டிகளோடு கூட என் ஜீவியம் இருக்கக்கூடாது, என் தகப்பனிடத்திலே நான் போவேன், என் தகப்பன் என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளட்டும், ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் போய் அவரிடத்திலே தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி என் பாவத்தை நான் அறிக்கை செய்வேன், நிச்சயமாக என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி தனக்குள்ளே அவன் விசுவாசித்தான், எழுந்தான், அவன் தகப்பனை நோக்கி போனான். போனபோது தகப்பன் தூரத்திலே வருகிறதை கண்டு, வாரியாடா இன்றைக்கு நான் உனக்கு பாடம் படிச்சு தரேன்னு சொல்லல, எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி அணைத்து, அந்த வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்காய் நாற்றமாய் இருந்தாலும் கூட அவனை அணைத்து கொண்டு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை சுத்திகரித்து, நீ என்னுடைய மகன் தான், நீ என்னுடைய வேலைக்காரன் அல்ல, என்னுடைய மகன் தான் என்று சொல்லி விலை உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு, மோதிரத்தை போட்டு, அவனுக்கு பாதரட்சியை போட்டு அவனுக்காக ஒரு விருந்தை கொடுத்தார். இன்றைக்கு ஊற்றப்பட்ட அந்த கல்வாரியிலிருந்து வருகிற இரத்தத்தினாலே நான் கழுவப்பட வேண்டும் என்று வாஞ்சியாய் இருக்கிறவர்களுக்கு இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும். ஆனால் ஆண்டவரே, நான் பாவித்த ஆண்டவரே, எனக்கு அந்த பரிகாரம் வேணும் ஆண்டவரே என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23:37 சொல்றே, எருசலேமே 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 எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும்பானா, நான் இன்னைக்கு உனக்காக இரக்கமுடையவராக இருக்கிறேன், உன்னை சேர்த்து கொள்றதுக்காக என் கரத்தை நீட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாலை வெள்ளே கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம்னாக்கும் பிசாசுக்கு இடமே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறப்பாரா? தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை, சியோனே நான் உன்னை மறந்தேன்னு சொல்லாத நான் உன்னை, கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? மறக்கவே மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், நீ யாருக்கு அஞ்சி பயப்படுற? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுற? நீ பொய் சொல்லுகிறாய். நீ பொய் சொல்ற. நீ என்னை நினையாமலும், நீ என்ன நினைக்கல, உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். நீ என்ன நினைக்கிறதே இல்லை. என்னது? ஆண்டவர் என்னை மறக்கவே மாட்டார் தானே? ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீ என்ன நினைக்கிற, சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காது. நான் சொல்லலை, வேதம் அப்படி தானே சொல்லுது. சொல்லுதா அப்படி? நீ பொய் சொல்லுன்னு கர்த்தர் தெளிவாக பேசுகிற, நீ பொய் சொல்கிற, ஆனால் நீ என்ன நினைக்கிறது இல்லை. சரி, அதில் ரொம்ப நேரம் நம்ம செலவழிக்காமல் நம்ம கர்த்தர் எப்படி மறப்பாரான்னு கொஞ்சம் யோசிப்போம், பார்ப்போம். மறந்தால் என்ன நடக்குன்றது பார்த்துட்டு நமக்கு நேரமாவது முடிப்போம். நீங்கள் வாசிங்க, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க வேகமாக. நான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன், அதாவது உன்னையும் மறப்பேன். சரியா? என்னது? நீ அறிவில்லாமல் சங்காரமாகிறாய், நீ அறிவை வெறுக்கிறாய், என் வேதத்தை நீ மறக்கிறாய், நான் உன்னை மறப்பேன். நான் உன்னை மட்டும் மறக்கிறதில்ல, என்ன செய்வேன்? உன் பிள்ளையும் மறப்பேன். கர்த்தர் என் பிள்ளைய மறக்கக்கூடாதுன்னு நினச்சா வேதத்தை மறந்துடாதீங்க. வேதம் தான் நம்ம சொல்றோம், வேதத்தை தான் நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு 4 கதையை சொல்லி 4 ஆசீர்வாதமான கதையை சொல்லிட்டு இயேசு மறக்க மாட்டார்னா, அந்த சாரிபாத் விதவை கர்த்தர் மறந்தாரோ, மறக்கவில்லையே, இதை சொல்லிட்டு போறது எனக்கு லேசு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இதை செய்த வருன்றதை தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். பார்த்தீங்களா? அந்த விதை, அந்த சீசர்கள் கப்பலில் போகும்போது யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் மறக்கலை. பார்த்தீங்களா? இது சொல்றது லேசுங்க.
ஆனால் அஸ்திவாரம் தான் முக்கியம். அப்போ என்னது? மறந்து விடுவேன். அப்போ கத்தரை மறந்து, கத்தர் நம்ம மறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எருசலேமுக்கு வாசிங்க, எஸ்ராவுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி, எனது பொன் வெள்ளி வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய, போதும் நமக்கு நேரமாது. நேபுகாத்நேச்சர் எருசலேம்ல இருந்து எதை எடுத்தான்? பொன்னை எடுத்தான், வெள்ளியை எடுத்தான். எருசலேம் தேவாலயம் நாம் தான் சொன்னேன் இல்லையா? எருசலேம் இதுல இருந்து பொண்ணை எடுக்கிறானா யாரு? நேபுகாத்நேச்சர். வெள்ளியை கொண்டு போற யார்? அவன் பாபிலோன். அதுக்கு நான் கொஞ்சம் காட்டி கொடுத்து எப்படி போய் பாபிலோனுடைய ராஜா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நமக்கு தெரியும் பேதுரு எழுதும் பொழுது எழுதுகிறார் 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே என்று சொல்லப்படுகிறது. அப்ப விசுவாசம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப பிசாசாகிய நேபுகாத்நேச்சர் வந்து முதலாவது எதை எடுக்கிறானா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எடுக்கிறான். எந்த விசுவாசத்தை எடுக்கிறான் என்றால் நாம் தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை எடுக்கிறான். அதை எடுத்ததான் மற்ற எல்லாத்தையும் இல்லாமக்கலாம். அது இருக்க வரைக்கும் தான் நான் ஜோமன்னா சோகம் கிடைக்கின்றது இருக்குது. அது இருக்க வரைக்கும் தான் நான் கேட்ட கத்தர் கொடுப்பார்ன்றதுக்கு முதலாவது தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசம். அப்படிதானே? தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை எடுத்துருவான். ரெண்டாவது என்ன தெரியுமா? அங்க இருக்கிற வெள்ளி. இது நேரமாச்சு, நிறைய சொல்லல. வெள்ளியே எடுத்துறான். இந்த வெள்ளி என்னது? சங்கீதங்களுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சொற்கள். வாசிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் எழுதர முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த பொன் சொற்களா இருக்கிறது. என்னதான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கான்? நல்ல சுத்தம். அதுல அசுத்தமே கிடையாது. நல்லா சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளி கொப்பாய். அப்படித்தானே? அப்ப ரெண்டாவது அதை எதை எடுக்கிறான்? ஏற்கனவே மனப்பாடம் செஞ்ச வசனம் கூட மறந்து போயிடும். சின்ன வயசுலையாவது தெரியும் என்னது? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கான்னு தெரியும். வருத்தப்பட்டு பாருஞ்சவங்க வாங்கின ஒரு வசனமாக தெரியும். என்னாத்துமா கத்திரத்து எல்லாத்தையும் எடுத்துருவான். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? அந்த கதை இந்த கதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அதில் வச்சிருப்பான். எது? விசுவாசத்தை எடுத்துட்டான். இப்போ ஜோமணி பிரயோஜனம் இருக்காது. வேதம் வாசிக்கு என்னத்த பிரயோஜனம் இருக்குது? லெனின்ற ஒருத்தன் முந்தி இயேசுவை அறிவிச்சானா, இப்போ அது கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்களே. லெனின் என்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை, அந்த லெனின் இல்லை, ரஷ்யாவில் இருந்த லெனின் இல்லை, இது இப்போ இப்போ கிட்டத்தில் இப்போ அது கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்றான். உன்னத பாட்டு அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குமான்னு கேள்வி கேட்டு அதுக்கு வேற ஒரு, நானும் கேட்டேன், என்ன சொல்கிறேன்னு கேட்கத்தானே வேணும், கேட்டேன். ஏன்? பிசாசு வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ இதை குறித்து நம்ம பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் பார்த்துருவோம். எப்படின்னா, பிசாசு யார்? நேபுகாத்நேச்சருக்கு ஒப்பனையாக தானே இருக்குது. நேபுகாத் யார்? அவன் எங்கே இருக்கிறான்னா பாபிலோனில் இருக்கிறான். பாபிலோன் என்கிறது என்னது? அக்கிரமத்தின் இடம் இல்லையா? வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, அந்த வேசி உட்கார்ந்துருக்கிற இடத்தை பார்த்தாயா, தண்ணீர்கள் மேல் இருக்கிறான், அக்கிரமக்கார், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத இடம். இந்த நேபுகாத்நேச்சர் குறித்து ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம்னா, நேபுகாத்நேச்சர் ஒன்றும் கெட்டவனா ஒரு காரியம் செய்யலை. என்ன செஞ்சானா, மேட்டு மேலே என்ன செஞ்சான்? ஒன்று கட்டுனான். இன்னைக்கு கூட இருக்குது, தொங்கு தோட்டம் இருக்குது. கட்டிட்டு ஒரு டீ கப் எடுத்துகிட்டு அப்படி வந்தார். குடிச்சிட்டே வந்து என்ன சொன்னாரா? என் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாப். இவன் கர்த்தருக்கு விரோதமாக நோட்டீஸ் அடித்தானா? இவர் பொல்லாதவர்னு சொன்னானா? எல்லாரும் பாகால தூங்கி ஒன்றும் சொல்ல. இவன் என்ன தெரியுமா? நான் கட்டின போ, ஒரே போடு, அவ்வளோதானே, ஒரே அடி. நீ என்னைக்கு என்ன மகிமைப்படுத்துகிற வரைக்கும் நீ புள்ளதாண்டா தின்னணும் சொன்னாரா இல்லையா? அது நமக்கு வேணாம். நம்ம அந்த நிலைமைக்கு வந்துடவே கூடாது. ஏனென்றால் மகிமைக்குரியவர் அவர் ஒருவர் தான்.
கணத்துக்குரியவர் அவர் ஒருவர்தான். ஏனென்றால் இவைகள் என் கை பலத்தினால் சம்பாதித்தது என்று நீ சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு என்று உவாமத்தின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அப்படித்தானே? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே கர்த்தர் தான். ஒரு ராத்திரி தூக்கம் வருதா, கர்த்தர் கொடுத்தது தான். அந்த பணம் வருதா, கர்த்தர் கொடுத்தது தான். குழந்தையாக கர்த்தர் கொடுத்தது தான். குடும்பமாக கர்த்தர் கொடுத்தது தான். சபையாக கர்த்தர் கொடுத்தது தான். வேலையாக கர்த்தர், எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்ததுன்னு யோபு மாதிரி சொன்னோம். கர்த்தரிடத்திலே பெற்றேன், கர்த்தரிடத்திலே பெற்றேன், கர்த்தரிடத்திலே பெற்றேன். நம்ம டெக்னிக்கால தான் இதெல்லாம் வந்துச்சு, தொலைஞ்சிச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த இடம் பாபிலோனை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். சரியா? 11ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறா ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் வந்தது. வந்ததுக்கு பிறகு எல்லாரும் கீழே வந்துட்டான். வந்த உடனே முதலாவது தேவனுடைய வார்த்தையை அவமாக்கணும். பிசாசு கொண்டு வந்த திட்டம் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை சிருஷ்டித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை, இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நாம் பூமியில் எங்கும் சிதறி போகாதபடிக்கு. சில நேரம் அப்படி தானே கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கி என்ன சொல்கிறான், நாம் எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்காக என்ன செய்வோம், ஒரு நகரத்தை கட்டும். கோபுரத்தை எது வரைக்கும் கட்டுவோம்? அதுக்கு மேலே அவர் இருக்கிறாரு நினைப்புவேன், அது கீழே அவர் தான் இருக்கார். கட்டுவோம் அப்படின்னா சரி, அது கூட பிரச்சனை கிடையாது. அது கூட பிரச்சனை கிடையாது. என்ன தெரியுமா, 2 காரியம் அதில் இருக்குது. நமக்கு பேருண்டாக, என்னது? நேபுகாத் நேச்சரும் செஞ்சதுதான். என் மகாபலத்தினாலே என் பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டினது, நான் செஞ்சது, நான் வாங்கினது, என் திறமை போட்டார். அது மாதிரி இங்கே என்னது, நமக்கு பேர் உண்டாக்க. அடுத்து அவங்க சின்ன, நாம் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கிறோம். எப்படி இருக்கோம்? ஒரே கூட்டம். நம்ம நினைச்சா யார் தடைப்பட முடியும்? வேதத்தில் தான் இருக்குது. நாங்கள் செய்கிறது தடைப்பட மாட்டாது என்று நினைத்து போதும் தாறுமாறாக்கிட்டார். இங்க வாப்பா, கூப்பிட்டுனா அடிச்சிருவேன்றான். அவன் பாட்டுக்கு போகிறான், இவன் கூப்பிட்றான், அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த பாவிங்களால தானே பாசே பிரிஞ்சு போச்சு. ஒரே கூட்டமாக ஒரே பாசையாக இருந்ததை இவங்களால தானே பிரிஞ்சே போச்சு. பிரிப்பார் ஆண்டவர். என்னது, நாங்கள் செய்கிறது தடைப்படாதுன்னு நினச்சி பாபேல் கட்டும். அப்போ நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், சீனேர் தேசத்தில் உள்ள பாபேல் அப்படின்னு இருக்கு. இந்த பாபேல் என்கிறது என்னன்னா, முதல்ல இந்த பார்த்தோம் இல்லையா பாபிலோன், இந்த பாபிலோன் தான் பாபேலாக இருந்தது. சரியா? சீனிய தேசத்தில் இந்த இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறகு மரக்கட்டையை தூக்கிட்டு சீனிய தேசத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி 2 இருக்குதானே? ரைட், ஓகே. இப்போ அந்த எல்லாம் போகல. சரி, அப்போ என்னது, பாபேல். பாபேல் அதுக்கு ஒரு பேர். என்னது, நாங்கள் கட்டப்படுறது நினைக்கிறதெல்லாம் தடைப்படான்னு நினச்சோன்னா அது என்னது, பாபேல். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் என்ன, தாறுமாறு. இன்னொரு வேதத்தில் வசனம் இருக்கு, தாறுமாறின் ஆவிகள்னு இருக்கு. வழங்குதா? ஏசாயால தான் நினைக்கிறேன், தாறுமாறின் ஆவிகள். அப்போ என்னது, தாறுமாறாக்கிட்டார். என்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயந்துருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு தாழ்மையோடு கூட, ஆண்டவரே அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னால் கர்த்தரா. இப்போ என்னது, அந்த பாபேலை கட்டினாங்க. அதை கட்டினவன் பேர் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவன் பேர் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் கர்த்தருக்கு முன்பாக 8ஆம் வசனம் நிம்ரோத்தை பெற்றான். போதும். அவன் என்ன, பூமியிலே பராக்கிரமசாலியாய்
இருந்தான். இவன் யாரு? கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாக. கர்த்தருக்கு முன்பதாக பலத்த. இந்த பேர் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ரோபர்ட்சன் பிறந்தபோது பேர் வைக்கணும் இல்லையா, ஒருத்தன் வேதம் கூட படித்தவன் எனக்கு நினச்சி இந்த பேரை வைங்க, நிம்ரோதுன்னு வைங்க அப்படின்ட்டான். சரியா? அப்போ நானும் பார்த்தேன், படித்தவன் தானே, எனக்கும் வேதம் அப்போ எல்லாம் தெரியவே தெரியாது. நான் ஊழியத்துக்கு வந்தாலும் ஒன்றுமே தெரியாது, இப்பயும் தெரியாது. இப்போ ஓரளவு ஒரு 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 வீதத்தில் அரை வீதமாக கொஞ்சமாக தெரியுது. அப்போ ஒன்றுமே தெரியாது. பேர் வைக்கணும் நானும் யோசிக்கலை, அந்த பேருக்கு முன்னால் எது ஒன்றுமே யோசிக்கலை. நானும் எல்லாம் பேரெல்லாம் எழுதுவேன். அப்போ பாஸ்டர் இங்கே இருந்தார், பாஸ்டர் கிரென்ஸ்ன்னு இருந்தார் ஒருத்தர். அவர் கேட்டார், பிள்ளை பிறந்தா என்னடா பேர் வைக்க போகிற அப்படின்னு. நிம்ரோது கேட்டார், இந்த பேர் உனக்கு தெரியுமா? அவரே நல்ல மனுஷன். இந்த பேரை பற்றி உனக்கு தெரியுமா, அதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு. நான் யோசித்து பார்த்தேன், இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அவர்கிட்டையும் ஒன்றும் கேட்கல, போயிட்டேன். இந்த பேரை வைக்கிறது இல்லைன்னா அப்பயே முடிவு செஞ்சிட்டேன். ஏன்னா அவர் ஒரு ஊழிய, கர்த்தருடைய கிருபை தான் அது, கர்த்தருடைய ஒரு கிருபை தான். இல்லாட்டி போனால் அவர் பேர் கேட்க வேண்டியதும் இல்லை, சொல்ல வேண்டியதும் இல்லை. நான் வச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அவன் வரல, சோமில்லை. என்னது சொன்னேன், ஓகே வேணாம். புள்ள பிறந்தவனு கேட்டேன், என்ன பேர் வை? எதையாவது வச்சு சொல்ல, ரோபர்ட்சன் வை போ. அதுதான் கர்த்தர் நியமிச்ச பேர், வச்சுட்டேன். அப்போ இவன் யார் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரன். யாரை வேட்டையாடுவான்? கர்த்தருடைய ஜனத்தை வேட்டையாடுவான். நேபுகாத்நேச்சர் அந்த பாபிலோனின் ராஜா வெள்ளியையும் பொன்னையும் எடுத்தான். பிசாசு வந்து எருசலேமில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் எடுக்காதபடிக்கு, உனக்குள்ள வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள், அதை அழுக்குப்படுத்த விடாத, தேவனை வலது வருஷத்தில் வை, கர்த்தரை உனக்கு முன்னதாக வை, அப்ப நீ அசைக்கப்பட மாட்ட, தேவன் உன்னோடு கூட இருப்பான். Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord.